அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட், அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, என்ன கேட்காத, டோன்ட் ஆஸ்க் மீ. உனக்கு வேணாம் தானே? இந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிறதுக்கு கேட்கணும். உனக்கு வேணாம் தானே? ஆர் யூ ஷுவர் யூ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஷுவர் யூ டோன்ட் வாண்ட் இட்? உனக்கு வேணாம் தானே? நிச்சயமாக தானே சொல்கிற அப்படின்னு அர்த்தம். சரி, மொத்தமாக சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு பேசணும். எல்லாம் மொத்தமாக சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா, இட் ஹேஸ் காஸ்ட் மீ, எனக்கு ஆனது, செலவானது எவ்வளோ? 1000 ரூபாய், 1000 rupees altogether. altogether அப்படின்னா மொத்தமாக சேர்த்து. இட் ஹேஸ் காஸ்ட் மீ 1000 rupees altogether. மொத்தமாக சேர்த்து எனக்கு 1000 ரூபாய் ஆச்சு. இந்த தமிழில் எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப அரிது, ரொம்ப ரேர் இல்லைங்களா? மொத்தமாக சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு, இந்த மாதிரி மொட்டையாக தான் பேசுவோம். அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இப்படி தான் பேசணும். சரி, எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயாவது ஆகும் அப்படின்னு பேசணும். எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாயாவது ஆகும். எப்படிங்க பேசலாம்? இட் வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் இட் வில் காஸ்ட் அட்லீஸ்ட் 10,000 rupees அப்படின்னு பேசலாம். இட் வில் காஸ்ட் அட்லீஸ்ட் 10,000 rupees அப்படின்னா எப்படியாவது ஒரு 10,000 ரூபாயாவது செலவாகும் அப்படின்னு அர்த்தம். தமிழ் எப்படி பேசுகிறோம்? எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாயாவது ஆகும் அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, அது இப்படி தான் பேசணும். ஐ வுட், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐட். ஐ நெவர் தாட் ஐட் ஃபினிஷ் இட் இன் டைம். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ நெவர் தாட் அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கல, நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபினிஷ் இட் அப்படின்னா நான் இதை முடிப்பேன். ஐ நெவர் தாட் ஐ ஃபினிஷ் இட், நான் இதை முடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன் டைம், டைமுக்குள்ளே, நான் இதை டைமுக்குள்ளே முடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ நெவர் தாட் ஐ ஃபினிஷ் இட் இன் டைம், டைமுக்குள்ளே முடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் இஸ் இட் ஃபார் ஒன் பர்சன் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச் இஸ் இட் ஃபார் ஒன் பர்சன், ஒரு பர்சனுக்கு எவ்வளோ, ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட் இஸ் அப் டு யூ அப்படின்னா உன் இஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அது உன் இஷ்டம். இட் இஸ் அப் டு யூ டு சப்போர்ட் ஹிம் ஆர் நாட். அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உன் இஷ்டம். என்ன எதுக்கு கேட்குற? என்ன கேட்காத. இட் இஸ் அப் டு யூ டு சப்போர்ட் ஹிம் ஆர் நாட். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உன்னோட இஷ்டம். ஆமாம், எத்தனை நாள் இப்படி போய் சொல்லிட்டே இருக்க போகிற நீ? எவ்வளோ நாளும் உன்னால் போய் சொல்லிகிட்டே இருக்க முடியும் நீ நினைக்கிறேன்? எத்தனை நாள் இப்படி போய் சொல்லிகிட்டே இருக்க போகிற? ஹவு மெனி மோர் டேஸ் வில் யூ லை லைக் திஸ்? ஹவு மெனி மோர் டேஸ் வில் யூ லை லைக் திஸ்? எத்தனை நாள் இப்படி போய் சொல்லிட்டே இருக்க போகிறேனே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, 2 நாளைக்கு முன்னாடியே நான் அதை உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு பேசணும். நான் உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ சென்ட் இட் டு யூ அப்படின்னு பேசலாம். 2 days ago அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்பு. சரி, இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு பேசுகிறோம். எப்படி பேசலாம் அப்படின்னா, கம் ஹோம் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க் அப்படின்னு பேசலாம். கம் ஹோம் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க் அப்படின்னா இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடு. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃபிகல்ட். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஸ்ன்ட் இட்? இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃபிகல்ட் இஸ்ன்ட் இட்? இந்த இஸ்ன்ட் இட் இப்படி கூட உச்சரிக்கலாம், இல்லை இஸ்ன்ட் இட் அப்படின்னு கூட உச்சரிக்கலாம். சரிங்களா? நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் கோயிங் டு லெட் இட் ஹேப்பன் அப்படின்னா நான் அப்படி நடக்க விட மாட்டேன், நான் அதை நடக்க விட மாட்டேன், நான் அப்படி நடக்க விட போகிறது கிடையாது அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே இஸ்ன்ட் இட்? என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு நாளே ரொம்ப அழகாக இருக்குல்ல? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே இஸ்ன்ட் இட்? சரிங்களா? சரி, நடந்து போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் டஸ் இட் டேக் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மாதம் ஆகும், எத்தனை மாதம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும், இப்படிலாம் அர்த்தம். சரிங்களா? ஹவு லாங் டஸ் இட் டேக் ஆன் ஃபுட், ஹவு லாங் டஸ் இட் டேக் ஆன் ஃபுட் அப்படின்னா நடந்து போக எவ்வளோ நேரம் ஆகும், நாள் ஆகும், மாதம் ஆகும், எப்படி வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலோடு வராரு. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும்.
அவங்க சொல்கிறாங்க உங்ககிட்ட, இந்த பாரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கடையை வச்சு பண்ணோம்னா நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பாரு இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும், சர்க்கரையாக இருக்கும், ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து ஒத்து வராது. மொத்தத்தில் இது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. என்ன அர்த்தம்? இது நேரமும் பணமும் தான் வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பணம் சம்பாதிக்க இது ஒரு ஈஸியான வழி அப்படின்னு பேசணும். பணம் சம்பாதிக்க இது ஒரு ஈஸியான வழி. இட்ஸ் அன் ஈஸி வே டு மேக் மணி, இல்லைனா ஏர்ன் மணி அப்படின்னு பேசலாம். இட்ஸ் அன் ஈஸி வே டு மேக் மணி, இல்லைனா இட்ஸ் அன் ஈஸி வே டு ஏர்ன் மணி. பணம் சம்பாதிக்க இது ஒரு ஈஸியான வழி அப்படின்னு அர்த்தம். தண்ணீரை சிக்கனமாக செலவு பண்ண, தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ண அப்படின்னு பேசணும். எப்படி பேசணும் அப்படின்னா, சேவ் வாட்டர் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து சேவ் வாட்டர் அப்படின்னா தண்ணீரை சேமியுங்கள் அப்படின்னு தானே அர்த்தம் வருது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. இதுக்கு இந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ண அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா சேவ் வாட்டர் அப்படின்னு சிம்பிளாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரி யூஸ் வாட்டர் ஸ்பேரிங்லி அப்படின்னு பேசிக்கோங்க. யூஸ் வாட்டர் ஸ்பேரிங்லி. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.